அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மார்கழி மாத ராசி பலன்கள் 2023ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்கிறதுனால இது தனுர் மாதம் என்று அழைக்கப்படுது. இந்த மாதத்தில் குளிர்காலம்லாம் தொடங்க போகுது. மார்கழி மாதத்தில் சூரியன் தனுர் ராசியில் சஞ்சரிக்கிறார். மார்கழி 29ஆம் தேதி மகர ராசிக்கு இடம் மாறுகிறார். செவ்வாய் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் 12ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். புதன் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். குரு மேஷ ராசியில் இருக்கிறார். சுக்கிரன் துலா ராசியில் நிற்கிறார். மார்கழி 10ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீனராசியில் இருக்கிறார். கேது கன்னி ராசியில் பயணம் செய்கிறார். மார்கழி மாதம் தனுர் மாதம் ஆகும். தட்சிணாயன காலம் மார்கழியுடன் முடிவடையுது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம்தான். இந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடியது. தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது இறைவனுக்கு உகந்த மாதமாக விளங்குகிறது. மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும் அந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுது. மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்று குறிப்பிடுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் எந்தவித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லை. சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை நடத்தப்படும். மேளதாள வாத்தியங்கள் முழங்கப்படும். சிவ ஆலயங்களில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படும். விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடுவாங்க. மனிதர்களின் ஒரு வருஷம் என்கிறது தேவர்களுக்கு ஒரு நாளாகும். தை முதல் ஆனி வரையுள்ள காலம் பகல் எனவும், ஆடி முதல் மார்கழி வரையுள்ள காலம் இரவு எனவும் ஆகும். இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற வைகறை பொழுது மார்கழி மாதமாகின்றன. மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையுள்ள 2 மணி நேரத்தை குறிக்கும். சூரிய உதயத்துக்கு முன்பான இந்த காலம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுது. மார்கழி மாத ராசி பலன்கள் 2023ஆம் ஆண்டு விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். போர்க்குணம் கொண்ட பூமிகாரகன் செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. ஃபைனான்ஸ் தொழிலில் அதிக முதலீடு செய்ய போகிறீங்க. அரசாங்க ஊழியர்கள் சம்பள உயர்வு இடமாற்றம் பெறுவீங்க. தனியார் ஊழியர்கள் முதலாளிகளின் பாராட்டை பெறுவீங்க. பிள்ளைகள் நல்ல முன்னேற்றம் அடைந்து படிப்பில் கவனம் செலுத்தி அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. காரியத்திற்காக வருகின்ற உறவுகளை அடையாளம் கண்டு ஒதுக்கி வைப்பீங்க. தொழிற்சாலையில் உற்பத்தியை பெருக்குவதற்கான புதிய மாற்றங்களை கொண்டு வருவீங்க. தொழிலாளர்களுக்கு தேவையான ஊதியத்தை கொடுத்து உற்சாகப்படுத்த போகிறீங்க.
வண்டி வாகனங்களில் போகும்போது அதிக எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டுங்க. பழனிமலை முருகனின் பாதம் பணியுங்க. கழனி செழித்து செல்வம் பெருகுமுங்க. உங்கள் ராசியில் ராசிநாதன் செவ்வாயுடன் பயணம் செய்த சூரிய பகவான் மார்கழி 1ஆம் தேதி முதல் குருவின் வீடான தனுசு ராசியில் பயணம் செய்ய போகிறாரு. 2ஆம் வீட்டில் கூட்டணி சேரப்போகும் சூரியன் செவ்வாயினால் வேலை செய்யும் இடத்தில் சம்பளம் அதிகரிக்கும். அப்பாவின் மூலம் பண வருமானம் வரும். அரசாங்க வேலை கிடைக்க யோகம் கைகூடி வரப்போகுது. புதன் உங்கள் ஜென்ம ராசிக்கு வரப்போவதால் புத்தி கூர்மை அதிகரிக்கும். கலைகளில் நிபுணத்துவம் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் அக்கறை காட்டுங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் பயணம் செய்யறதுனால பொன்னகைகளில் முதலீடுகள் அதிகரிக்கும். பெண்கள் உற்சாகமாக இருப்பீங்க. குலதெய்வ கோயிலுக்கு சென்று குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். முன்கோபத்தை குறைத்து செயல்படுவதன் மூலம் அதிர்ஷ்ட பாதையில் முன்னேற்றங்கள் பல காணும். விருச்சிகராசி என்பர்கள் இந்த மாதம் வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானவங்கள்ட்ட மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீங்க. இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனமாக இருக்கணும். வழக்கத்தை விட செலவு கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மை தரும். எதிர்பார்த்த பணம் தாமதப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதல் செலவை சந்திப்பாங்க. வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டியது இருக்கும். எனவே கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட வாக்குவாதங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகள்லாம் உண்டாகும். உறவினர்களிடம் பேசும்போது அவர்களின் கேள்விக்கு பதில் சொல்லும் போதும் நிதானமாக இருக்கணும். உங்களது பொருள்களை பத்திரமாக வைத்து கொள்வது நல்லது. அரசியலில் உள்ளவங்களுக்கு பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் கிடைக்கும். மேலிடத்தின் உத்தரவுகளை கேட்டு நடந்தால் முன்னேற்றம் காணும் காலம்தான். கலைத்துறையினருக்கு நண்பர்கள் அனுகூலம் கிடைக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்கிறவங்க உண்மையாக இருப்பாங்க. அதிக ஆர்வத்துடன் வேலை செய்வாங்க. முன்னேற்றம் காணப்படும். பெண்கள் முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. செலவு கூடும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகும். சக மாணவர்களிடம் கவனமாக பேசணும். அதான் உங்களுக்கு நல்லது. விசாகம் 4ஆம் பாதம். இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே திருப்தியான உறவு காணப்படும். பிள்ளைகள் கல்வியிலும் மற்ற வகையிலும் சிறந்து விளங்குவாங்க. பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிப்பீங்க. மனதிடம் கூடும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசியலில் உள்ளவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியது இருக்கும். காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். சக மாணவங்கள்ட்ட நல்லுறவு காணப்படும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது அனுஷம். இந்த மாதம் உடல் சோர்வு நீங்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தடை உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். அலுவலக பணிகளை கூடுதல் கவனமுடன் செய்வது நல்லது. குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படலாம். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்னாடி தீர ஆலோசனை செய்வது நல்லது. கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது கேட்டை. இந்த மாதம் அரசியலில் உள்ளவங்களுக்கு மந்தநிலை மாறி வேகம் பிடிக்கும். தனலாபம் அதிகரிக்கும். சிறப்பான பலன் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கடின உழைப்பு தேவைப்படுது. எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. நீண்ட காலமாக இருந்து வந்த கவலைகள் அகலும். மற்றவங்களின் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க போட்டிகளை சந்திக்க வேண்டியது இருக்கலாம். பார்ட்னர்களுடன் சுமூகமாக செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமான பணிகளை செய்ய வேண்டியது இருக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்க போகிறோம். சஷ்டி கவசம், சண்முக கவசம் பாராயணம் செய்து முருகனை வழிபடுவது காரிய தடைகள் நீக்கும். எதிர்ப்புகள்லாம் நீங்கும். அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 23, 24. அதிர்ஷ்டமான தினங்கள் டிசம்பர் 16, 17. இதுவரைக்கும் நாம் பார்த்தது மார்கழி மாத ராசி பலன்கள். 2023ஆம் ஆண்டு விருச்சிக ராசியை பற்றி தான் நாம்
பார்த்தோம்.